வணக்கம் அன்பர்களே, டிராவல் வித் கைலாஷ் எஃப்எம்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு அருமையான நகைச்சுவையான கதை. கிட்டத்தட்ட கதையின் தலைப்பே சொல்லிவிடும். எஸ், கிட்டு மாமா வந்தாச்சு. கதை சாதாரணமா ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு ட்விஸ்ட், கொஞ்சம் கொஞ்சமா விறுவிறுப்பாக மாறும். அந்த நேரத்துல நம்ம கிட்டு மாமா என்ட்ரி ஆறார். அதன் பிறகு கதை கலகலப்புடன் செம்ம எக்ஸைட்டிங்கா போக ஆரம்பிக்கும். கடைசியில ஒரு நல்ல முடிவோட கதை நிறைவடையும். கதையை எழுதியது திருநெல்வேலியிலிருந்து ஸ்வர்ணரேகா. கதை சொல்றது சென்னையிலிருந்து நான் உங்கள் சுதந்திரா. அப்போது பாலு, டேய், எனக்கு என்னமோ உன்னை அரெஸ்ட் பண்ணத்தான் போலீஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த கேஷியர் சிசிடிவில நீ ஆந்திரா முறுக்கு திருடுனதை பார்த்துட்டான். போலீஸுக்கு போன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். நாளைக்கு பேப்பர்ல ஆந்திரா முறுக்கு திருடனை ஆந்திரா போலீஸ் அள்ளியது என்று சொல்லி சத்தமா சிரிச்சான். கிட்டுவை பிச்சி லாயர்லா உன்னாடு என்று சொன்ன வக்கீல்கள் இப்போது கிட்டுவை வாய்ப்பிழக்க பார்த்து கொண்டே చాలా தெளிவான லாயர்லா உன்னாடு என்று முணுமுணுத்தனர். இதன் மூலம் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீராம் மற்றும் பாலு ஆகியோர் அனைத்து குற்றங்களிலிருந்தும் கிட்டு மாமா வந்தாச்சு. ஒரு விறுவிறுப்பான கோர்ட் ரூம் டிராமா மட்டும் இல்ல, ஒரு சின்ன தவறு எப்படி பெரிய பிரச்சனையா மாறும், அதற்குள்ள மனித உறவுகள், நம்பிக்கை, புத்திசாலித்தனம் எப்படி வழிகாட்டும் என்பதையும் நமக்கு புலப்படுத்தும்.